இலங்கை சிறையில் வாடும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தின உதவித்தொகை ரூபாய் 250 இருந்து 300 உயர்வு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்காக நிவாரணத் தொகையும் அதிகரிப்பு. 5 லட்சமாக இருந்த நிலையில் 6 லட்சமாக உயர்த்தி முதலமைச்சர் உத்தரவு. சிவகங்கையில் பாஜக மாவட்ட கூட்டுறவு பிரிவு செயலாளர் செல்வகுமார் கொலை வழக்கில் 5 பேரை பிடித்து விசாரித்து வந்த நிலையில் காவலரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற வசந்த் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு. வசந்த் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சார்பு ஆய்வாளர் பிரதாப்புக்கு தீவிர சிகிச்சை. ஆகஸ்ட் 14 முதல் மருத்துவ படிப்பு கலந்தாய்வு குழு அறிவிப்பு. இளநிலை மருத்துவ படிப்புக்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வு செப்டம்பர் 26 தொடங்கும். அக்டோபர் 5 வரை கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளி வெளிநாட்டில் தப்பிச் சென்று விட்டதாக தகவல். ஜம்மு காஷ்மீரில் பழைய இரும்பு கடையில் மர்ம பொருள் வெடித்து விபத்து. 4 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. தமிழ்நாடு நீரை வீணாக்குவதை தடுக்கவே மேகதாது திட்டம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா புது விளக்கம். வடகொரியாவில் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதியில் இருந்து 5000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்பு. எஞ்சியவர்களை மீட்கும் பணி தீவிரம். நாட்டின் சமூக நீதி நிலைநாட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனே நடத்த வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். இந்தியாவில் பின்தங்கிய சமுதாய விகிதாச்சாரத்தை தெரிந்து கொள்ள சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அவசியம். நமது உரிமைகளை பெற்ற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தல். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதை ஜீரணித்துக் கொள்ள முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. ஸ்டெர்லைட் ஆலை அனுமதியின்றி செயல்பட்டது அரசுக்கு தெரிந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு வழங்கவும் அறிவுறுத்தல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் காவல் 50வது முறையாக நீட்டிப்பு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜாமீன் மனு ஒத்திவைப்பு. நாளைய தினத்திற்கு ஒத்திவைத்த கரூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 1 வரை ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்க முடியவில்லை என்றால் தமிழக அரசு பதவி விலக வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல்.